கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜூலை 8ஆம் தேதியாகிய இன்று உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. இதோ இன்றைக்கான மன்னா நீதிமொழிகள் 22:1. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். திரளான ஐஸ்வர்யம் அப்படி இல்லைன்னா நற்கீர்த்தி, இது ரெண்டும் தராசினுடைய ஒரு பக்கத்தில் திரளான ஐஸ்வர்யம், அதாவது பொன் வெள்ளி இவைகளெல்லாம் வைத்துட்டு இன்னொரு பக்கத்தில் நற்பெயர் அப்படி வச்சிருந்தா எல்லாரும் எதை தெரிந்தெடுப்பாங்க? நற்கீர்த்தியே நல்லது. நல்ல பெயர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். மற்றவங்களால நல்ல, அதாவது புகழ்ச்சியாக பேசப்படுவது ரொம்ப கஷ்டமானது. ஐஸ்வர்யத்தை எப்படினாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இந்த காலத்தில் எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள், உங்களுக்கு முதல்ல முக்கியம் நல்ல பெயர். உங்களை பற்றி எந்த ஒரு தவறான பெயர் வந்துடவே கூடாது. இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் பார்க்கும் பொழுது, நல்ல பலன் இருக்கும் பொழுது, நல்ல வேலையில் இருக்கும் பொழுது, இப்படினாலும் சம்பாதிக்கலாம், பொன் வெள்ளி என்று சொல்லி ஐஸ்வர்யத்தை எப்படினாலும் நம்ம சம்பாதித்து கொள்ளலாம், நம்மளை பற்றி மற்றவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஓடிட்டுருக்குது. சம்பாதிக்கிற காலத்தில் அதை எந்த வழியிலையும் சம்பாதிக்கலாம், எப்படிப்பட்ட குறுக்கு வழியை நம்ம தெரிந்தெடுத்து கொள்ளலாம் என்று சொல்லி மக்கள் ஓடிட்டுருக்கிறாங்க. ஆனால் அதை காட்டிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெளியை பார்க்கும் தயையே நலம். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த விதத்திலேயும் உங்களுடைய நல்ல பெயருக்கு குறை வராதபடிக்கு நீங்கள் காத்து கொண்டு ஓட வேண்டுமே தவிர, உலகத்தோடு ஒத்து வாழலாம் என்று சொல்லி நீங்கள் தவறான வழியில் போக ஆரம்பிக்கக்கூடாது. விசேஷமாக வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இயேசுவின் ஸ்ரீஷர்களில் யூதாஸ்க்கு பாருங்களேன், ஒரு பொருள் ஆசை. 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டாரு. பார்த்தீங்களா? அது திரளான ஐஸ்வர்யம் கூட கிடையாது, கொஞ்சம் பணம் தான், 30 வெள்ளிக்காசு தான். ஆனாலும் பாருங்களேன், அவர் இயேசுவை காட்டி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? இயேசுவை காட்டி கொடுத்தாரு, யூதாஸ் காட்டி கொடுத்துட்டாருன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். வர்ற ஜெனரேஷனும் அதை சொல்ல தான் போகுது. பாருங்களேன், எவ்வளோ பெரிய கெட்ட பேர், எவ்வளோ பெரிய அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பிசாசு அவனுடைய கண்களை மறைத்து இப்படி அவனை பயன்படுத்துகின்றான். அப்போது பரவாயில்ல என்று சொல்லி நீங்கள் உங்கள் மனசுக்கு சமாதானமாக எந்த காரியத்தை எடுத்து நீங்கள் செய்தீங்கன்னா, அது சத்துரு உங்கள் கண்களை அப்படியே மறைக்கிறான்னு அர்த்தம், மனக்கண்களை மறைக்கிறான்னு அர்த்தம். ஆண்டவரை சிலுவையில் அறையும்படி இவங்க பக்கத்தில் இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் யோவானை பாருங்களேன், யோவான் அங்கே சிலுவையில் அறையப்படும் பொழுது ஆண்டவருக்கு கண்காண நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு அருகாமையில் இயேசுவின் தாயாகிய மரியாளும் கூட நின்று கொண்டிருக்கிறாங்க. அவர் பார்க்கிறாரு, வேற யாரையும் காணோம், பேதுருவை காணோம், யூதாஸை காணோம், சீஷர்கள் எல்லாம் அங்கங்கே சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் சிலுவைக்கு அருகாமையில் நின்றது யோவான். ஆண்டவர் யோவானை தன்னுடைய தாயை பார்த்து கொள்ளும்படியான பொறுப்பை அவருடைய கையில் கொடுக்கிறத நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயை நலம் நற்கீர்த்தி தான் நமக்கு சிறந்தது. நம்முடைய கேரக்டர் கரப்படாமல் இருக்கணும், நம்முடைய கைகள் சுத்தமுள்ளதாக இருக்கணும், நம்முடைய நாவு சுத்தமுள்ளதாக இருக்கணும். பொய் பேசி, பொய் சாட்சி சொல்லி, பார்க்காததை பார்த்தேன்னு சொல்லி, கேட்காததை கேட்டேன்னு சொல்லி அதனால் வருகிற ஆதாயம், வருமானம் அது உங்களுக்கு நல்லது கிடையாது. நற்கீர்த்தி தான். எந்த விதத்துலேயும் கஷ்டப்பட்டாலும் கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம மற்ற குறுக்கு வழியை தெரிந்து கொள்ளாமல் நற்கீர்த்தியே நலம் என்று சொல்லி நீங்கள் வாழ வேண்டும். ஆமாம், அப்பொழுது அதனால் வருகிற மகிமை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது என்று நாங்கள் தியானித்தோம். தகப்பனே, தேவ பிள்ளைகளும் கூட தங்கள் வாழ்க்கையிலே
ஆண்டவரே அப்பா நற்கீர்த்தியையே நல்ல பெயரை மாத்திரமே ஆண்டவரே தெரிந்து கொள்ளட்டும். நல்ல ஆண்டவரே மற்றவர்களால் புகழப்படுபவர்களாக வாழட்டும். ஆண்டவரே அழிந்து போகக்கூடிய மாயையான ஐஸ்வர்யம், பொன், வெள்ளி இவைகளின் மேலே ஆண்டவரை பற்றுதல் வைக்காமல் ஆண்டவரே அப்பா நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் அதிலே ஞானமாய் நடந்து கொள்ள உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.